மேனிஃபெஸ்டேஷனுக்கு அஃபர்மேஷன் ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நம்முடைய எண்ணங்கள் எவ்வளவு வலிமை வாய்ந்தவை. அதாவது நம்ம ஜஸ்ட் திங்க் பண்றோம், உடனே ரியாக்ட் பண்றோம். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நம்முடைய எண்ணங்களுக்கு உருவமே கிடையாது. ஆனா அந்த எண்ணங்கள் நம்மளை ரியாக்ட் பண்ண வைக்குது. இப்போ உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொருளை உங்களோட குழந்தை கீழே போட்டு உடைச்சிருச்சு. உடைச்ச அடுத்த செகண்ட்லயே உங்களுக்கு கோபம் வருது, உடனே ரியாக்ட் பண்றீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு மில்லி செகண்ட்ல ஒரு பெரிய ப்ராசஸை நம்மளோட மூளை நம்மளுடைய உடலுக்கு கொடுக்கிறது. நம்முடைய உடலுக்கு ஒரு சிக்னல் அனுப்புது, கெமிக்கல் சிக்னல். அதாவது பயோ கெமிக்கல் ரியாக்ஷன் ஒன்று மூளையில உருவாக்கி அது உடனடியாக நம்முடைய உடலுக்கு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வழியா நமக்கு நம்முடைய நரம்பு மண்டலங்களுக்கெல்லாம் தகவல் அனுப்பி அது நியூரோ பெப்டைஸ் அப்புறம் ஹார்மோன்ஸ் வரைக்கும் போய் நம்முடைய ஒவ்வொரு செல்களிலும் வந்து அது உடனே ரியாக்ஷனாக வெளிப்படுது, குழந்தைய போய் அடிச்சிடுறோம். எவ்வளோ பெரிய ப்ராசஸ் ஒரு மில்லி செகண்ட்ல நடக்குது. இவ்வளோ வேலையும் ஒரு எண்ணம், ஒரு உருவமில்லாத எண்ணம் உருவாக்கி விடுகிறது. அப்ப இந்த எண்ணங்களின் வலிமை எப்படிப்பட்டது? அதனால தான் எண்ணங்களில் கவனம் செலுத்த வேண்டும். அதனால தான் எண்ணம் போல் வாழ்க்கைங்கிறாங்க.